ஹாப்பி சாட்டர்டே. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு காளானை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி தோசை செய்ய போகிறோம். டொமேட்டோவை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி ஜூஸ் குடிக்க போகிறோம். இதான் ஒரு பிளேட் காளான், 4 டொமேட்டோ. இதுதான் நம்ம அரைச்ச காளானுடைய மாவு. இது டொமேட்டோவுடைய ஜூஸ். இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப், நல்லா வடிகட்டிட்டு டொமேட்டோ ஜூஸ் ரெடி. காளானில் தோசை வெந்துட்டுருக்கு. காளான் மசாலா செஸ். தோசை வெந்துட்டே இருக்கட்டும். டொமேட்டோ ஜூஸு கல்ப்பாக அடிக்க வேண்டியதான், பச்சை ஜூஸ். சூப்பராக இருக்குது. உடம்புல இருக்கிற ஹீட்டு குறையுது, வயிற்றில் இருக்கிற பிரச்சனை குறையுது, யூரினரி பிரச்சனை மெயினாக குறையுது. அடிக்கடி யூரின் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வேலை. கிட்னி ஸ்டோன் வருமானு கேட்டால் யாருக்கு தெரியும். வடிகட்டிட்டு அதில் இருக்கிற ஃபில்டர்ஸ் எல்லாம் போயிட்டு ஒன்லி ஜூஸ் தானே. டொமேட்டோ ஜூஸ் குடித்தா டொமேட்டோ போடாத இடமே இல்லை. எல்லா சமையலும் டொமேட்டோ போடுறோம். அது எப்படி கிட்னி வரும்? சுகர் எடுத்து நல்லா ஹீட் பண்ணி பாயில் பண்ணிவிட்டு, அந்த ஹீட் பண்ண சுகர் பாயிலில் நம்மளுடைய காளான மஷ்ரூம், நல்லா ஃப்ளவர் மாதிரி இருக்கும். அந்த ஃப்ளவர் மாதிரி இருக்கிற மஷ்ரூமை மிக்சியில் அரைச்சதை போட்டு அப்படியே பாயாசம் மாதிரி பண்ணி, அல்வா மாதிரி ஆக்கி, கட்டி ஆக்கி, கிண்டி பண்டி தண்டி டுண்டி சாப்பிட வேண்டியதான். அதுதான் அழுக்கான குண்டா டேக்ஸா எல்லாத்தையும் கழுவுறதுக்கு ஒரு பொண்டாட்டி வேணும். டீப் ஃப்ரிட்ஜில் வச்ச மஷ்ரூம் கூலா, மஷ்ரூம் சூப்பா, மஷ்ரூம் அல்வாவா, மஷ்ரூம் ஜூஸான்னு தெரியல. நல்லா தான் இருக்குது. அப்போ இதுக்கு பேர் மஷ்ரூம் ஜூஸ். நல்லா மஷ்ரூமை மிக்சியில் போட்டு அரைச்சி, அதுக்கப்புறம் அதை எடுத்துன்னு போய் நல்லா வேக வச்சு, அதில் கொஞ்சம் சுகர் போட்டு நல்லா பாயில் பண்ணி டீப் ஃப்ரிட்ஜில் வச்சு லைட் ஐஸ் ஆன அப்புறம் குடித்தா மஷ்ரூம் ஜூஸ். கொஞ்சமாக டொமேட்டோ ஆட் பண்ணிக்கிட்டால் டொமேட்டோ மஷ்ரூம் ஜூஸ்.